திருச்செந்தூர் முருகனை வழிபடக்கூடிய சரியான முறையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அசுரர்களை எல்லாம் அழிச்சு தேவர்களை முருகப்பெருமான் காத்து அருளிய தலம் தான் திருச்செந்தூர். பல அற்புதங்களை முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டிய இந்த திருத்தலம், இங்க முருகனை முறையா போய் வழிபட்டா அந்த வழிபாட்டிற்கான முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கைங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல அதிகமான பக்தர்களால போற்றி கொண்டாடப்படக்கூடிய தலமா இருக்கிறது திருச்செந்தூர். ரீசன் என்னன்னா, இதுவே முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தலமா கருதப்படுது. முருகப்பெருமான் தவக்கோலத்துல சிவ பூஜை செய்த நிலையில கையில தாமரை மலரோட காட்சி தரக்கூடிய ஒரே தலமும் திருச்செந்தூர் திருத்தலம் தான். சரி, திருச்செந்தூர் முருகனை வழிபடக்கூடிய சரியான முறைதான் என்ன? முருகன் அனுமதிச்சா மட்டும்தான் நம்மளால திருச்செந்தூருக்கே போயிட்டு வர முடியும். வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை வணங்கணும். பின்னாடி முருகன் கிட்ட நீயே துணை, நான் உன்னை நம்பிதான் வர அப்படின்னு உங்க வேண்டுதல்களை எல்லாம் சொல்லி மனதார வழிபடணும். படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூன்று மும்மூர்த்திகளின் வடிவத்துல தொழில்களை செய்யறவரா திருச்செந்தூர்ல மட்டுமே முருகன் அருள் புரியுறாரு. முதல்ல கடல்ல குளிச்சுட்டு தான் நாழி கிணற்றுல நீராடணும். நாழி கிணற்றுல நீராடியதுக்கு அப்புறமா வேற எந்த தண்ணீர்லயும் குளிக்க கூடாது. முருகப்பெருமான் வேளால உருவாக்கிய தீர்த்தம் தாங்க நாழி கிணறு. இத கந்த புஷ்கரணி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஈர உடைகளோட கோவிலுக்கு போக கூடாது. சோ முதல்ல தூண்டுகை விநாயகருக்கு தலையை சுத்தி ஒரு சிதற தேங்காய் உடைச்சு வழிபடணும். நாழி கிணறுக்கு அருகாமையில திருச்செந்தூர் கோவில புனரமைச்ச மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகளை வழிபடணும். பின்னாடி கோவிலுக்கு போய் மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பாரு. அவங்கள நம்ம வழிபடணும். இங்க கொடுக்கிற பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா பலவித நோய்கள், செய்வினை தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கைங்க. முருகன் சன்னதிக்கு பின்புறமா இருக்கிற முருகன் கைகளால பிரதிஷ்டை செஞ்ச பஞ்ச லிங்கங்களையும் வழிபடணும். பின்னாடி குரு சன்னதிக்கு போய் கண்டிப்பா வழிபடணும். முடிஞ்சா 2 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செஞ்சுக்கணும். தொழில ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகவும், வருமானம் பெருகவும், ஜாதகத்துல குருவால வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க சரிப்படுத்திக்கலாம். கோவில்ல உட்பிரகாரத்துல இருக்கிற வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சனி பகவான், பைரவரை வழிபடணும். பாலசுப்பிரமணியர், மயூரநாதர், சம்ஹாரமூர்த்தி மற்றும் சகஸ்ர லிங்கமா இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் செய்யணும். பின்னாடி பெருமாள் சன்னதி, அங்கு மலையை குடிஞ்சு வீற்றிருக்கிற பள்ளி கொண்ட பெருமாளையும் வழிபாடு செய்யணும். வீட்ல இருந்து புறப்படும் போது ₹1 நாணயம் மற்றும் ஒரு வெள்ளை துணியில மஞ்சள் தடவி எடுத்துட்டு வரணுங்க. கோவிலுடைய கொடி மரத்துல அந்த ₹1 நாணயத்தை வச்சு உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும். வேண்டுதல் நிறைவேற்றி நாணயத்தை முருகன் கிட்ட 1க்கு 10 திரும்ப காணிக்கையா செலுத்தி விடணும். கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாட்டை நிறைவு செஞ்சு பிரசாதம் சாப்பிட்டுட்டு வெளியே வரணும். கடற்கரையில வள்ளி குகைக்கு அருகாமையில் இருக்கிற சந்தன மலை மேல தொட்டில் கட்டி வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்கள் பாரம்பரிய உடை அணிஞ்சும், ஆண்கள் மேல சட்டை இல்லாம துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு கோவிலுக்குள்ள போகணும்.